டேய் விஷ்ணு, இந்த ஃபன்னான டாக்க முதல்ல நீ கொடுத்துட்டு இருந்தேன்னா இந்த வீட்டுக்குள்ள உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும் தெரியுமா? வெளியே மக்களுமே உன்னை கொண்டாடி இருப்பாங்கடா. இப்படி போட்டு கவுத்துடா. சோ பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. சோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா 2வது ப்ரோமோல நீ கவனிச்சிருப்பீங்க, வீட்டுக்குள்ள ப்ரமோஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எப்பவுமே எல்லா சீசன்லயும் பண்றதா, சீசன் நெருங்க கடைசி வாரங்கள்ல அவங்க புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்கல்ல. இந்த குக்கு வித் கோமாளி ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய சீரியல் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சீரியல் இவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க. நைட் ஒவ்வொரு சீரியல் இருந்து ஒரு ஆளை உள்ள அனுப்பி, நான் இந்த சீரியல் பண்றோம், நான் இந்த ஆக்டிங் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி யாரையும் அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சீரியலுக்கான ஒரு ப்ரொமோஷனுக்கு உள்ள போயிருக்காங்க. அதுல உள்ள போனவர் வந்து நம்ம விஷ்ணுவோட ஃப்ரெண்டு போல ஒரு போன அண்ணே என்னண்ணே வான உன்னதானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. ஓகே, பேசுறதான் பேசுறாரு, விஷ்ணு மோட்டிவேட் பண்ணிட்டு போவாருன்னு பார்த்தா அவரு நான் வந்தோடனே உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன், நல்லா கேட்கணும்னு நினைச்சேன், பட் எதுவுமே உன்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் உன்கிட்ட எதுவுமே பேசாம போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்குமாரி கொஸ்ட் போயிட்டாரு. இவன் ஐயோ எடையாது, நான் என்ன பண்ணேன், அச்சோ நான் வேற ஒரு வேலை ஏதோ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன், இவனை ஏன்ப்பா உள்ள விட்டீங்க, இவன் வந்து குழப்பி விட்டு போயிட்டானே, வந்ததான் வந்து நேத்து வந்திருக்கலாமே, வந்தா பணப்பெட்டியா எடுத்துட்டு போயிருப்பானு சொல்லிட்டு பயங்கரமா புலம்புறான். சத்தியமாவே டிக்கெட் பின்னால எடுக்காம இந்த மாதிரி உள்ள இருந்திருந்தான்னா கண்டிப்பா அந்த 16 லட்சத்தை எடுத்துட்டு தலைவன் வெளியே போயிருப்பான். பட் டிக்கெட் பின்னாலே கையில இருக்கே, அதுக்கான மரியாதை நம்ம கொடுப்போம், இன்னும் ஒரு வாரம் வீட்டுக்குள்ள இருக்க போறோம்ல, இருந்துட்டு எப்ப போறோமோ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவன் வந்து அப்படி பல்ல கடிச்சிட்டு உள்ள இருந்தாப்ல. அதுக்கு பதிலாதான் மணி அப்பா அந்த பொட்டி எடுத்துடுறா, பொட்டி எடுத்துக்கூடா, கண்டிப்பா நமக்கு டைட்டில் வரப்போறது அந்த பொட்டியா எடுத்துக்கூடா அப்படி சொல்லி மணிட்ட கடந்து விஷ்ணு போராடுனா. ஆனா மணி எடுக்கல. மணி வந்து எந்த இதுல அப்படி இருக்காருன்னு தெரியல. பட் ஓகே, அவங்க எல்லாம் வெளியே போய் நான் சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு கான்பிடன்ட்ல இருக்காங்க. பட் சம்பாதிச்சுக்கலாம், ஆனாலும் இந்த 16 லட்சம் ரூபாய் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கலாம்ல. 16 லட்சம் இல்ல, 16 லட்சம், ஏன்னா வெறும் வின்னருக்கு மட்டும் தான் அதுக்கப்புறம் கிடைக்க போகுது கேஷ் மணி. நீங்க இந்த ஒரு வாரம் இருந்தாலும் மிஞ்சி போன அந்த ஒரு வாரத்துக்கான சேலரி உங்களுக்கு 80,000 90,000 1 லட்சம் இருக்குமாப்பா, அதுக்கு மேல இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஒரு கெஸ்ல சொல்றேன், அவ்வளவுதான் இருக்கும் மோஸ்ட்லி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது 16 லட்சம்ங்கிறது வேற லெவல் அமௌண்ட் தான். என்ன இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க கண்டஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவங்க எல்லாருமே டம்மி தான், யாருமே எதுக்குமே ஒன்னத்துக்குமே ஆகாம இந்த வீட்டுல நல்லா தின்னுட்டு எந்த ஒரு டாஸ்க்குமே இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு பர்சன்ஸ் தான். சோ 16 லட்சம் எடுத்தா அவனுக்கு குஷி தான். அது ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணி இங்க ஊரகிற சுத்திட்டு வந்து மீதி 10 லட்சத்தை வச்சு திருப்பி வேலையை ஆரம்பிக்கலாம். பட் அந்த வகையில இவங்க எல்லாம் எடுக்காது. எனக்கே கொஞ்சம் மனவருத்தமா இருந்து. பட் ஓகே, பூர்ணிமா பயங்கரமா ஒரு மூவ போட்டு தூக்குறேன்டா, போட்டியா தூக்குறாண்டான்னு சொல்லி பூர்ணிமா தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க பூர்ணிமா. சோ இதுல வந்து விஷ்ணு அதான் சொல்லி புலம்பிட்டு இருக்கான், நேத்தே வந்திருந்தா கூட பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிருப்பேன், இவன் வேற வந்து குழப்பி விடுறானு, எடா ஆகும் போது என்ன வச்சு என்னடா செய்ய போறீங்கன்னு சொல்லி விஷ்ணு வந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்கான். உண்மையாவே விஷ்ணு கிட்டே அந்த ஃபன் டைப் ரொம்ப பிடிச்சிருக்கு, சத்தியமா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சண்டை போடும்போது கூட அவன் என்ன சண்டை போடுறான்னு அவனுக்கே தெரியாம சண்டை போட்டுட்டு இருப்பான். பட் அந்த ஃபன் டைப் வந்து அந்த பேசுறது, அந்த அவன் பேசுறான், நிறைய பேசுறான், பட் அவன் என்ன பேசுறான்னு தெரியாம பேசுறான், அதான் ஃபன்னா இருக்கு. அவன் கரெக்டா தான் பேசுறானா, அவன் கரெக்டா தான் கொண்டு போறான், அதெல்லாம் தெரியாது. சும்மா என்னடா என்ன போட்டு இது பண்ணிட்டே இருக்கீங்க, ரெண்டாவது போட்டு அடிக்கிறீங்க, நேத்து வந்திருந்தா போயிருப்பாடா ரெண்டா டே அப்படிலாம் பண்றான்ல. அது உண்மையாவே வந்து ஒரு மாதிரி ஃப்ளோவா பண்ற பார்க்க எனக்கு ஃபன்னா இருக்கு. பட் பாவம் உள்ள கிடந்து கதறிட்டு இருக்கான், டைட்டில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அழகா பணத்தை எடுத்துருக்கலாம் போல. அப்ப வெளியே மக்கள் இப்ப என்ன எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க, எங்க அண்ணனை என்ன எப்படி சொல்லிட்டு போறானே, அப்ப என்ன வச்சு கும்ம போறாங்க மக்கள் அப்படின்னு பயங்கரமா பயந்துட்டான். சரி நீங்க சொல்லுங்க, இந்த சாட்டர்டே சண்டையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டபுள் எலெக்ஷன் இருந்தா யார் 2 பேர் வெளியே போவான்னு உங்களோட கருத்து கணிப்பை சொல்லுங்க. என்னோட கருத்து கணிப்பை நான் சொல்றேன், அது வந்து அன்ஃபேரா தான் இருக்கும். பட் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன போட்டு திட்டாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஓகே, உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கு டபுள் எவிக்ஷனா இருந்தா விஜய் வருமா மணி, அப்புறம் மணி அப்ப மாயான்னு கேட்டீங்கன்னா மாயாக்கு வந்து மணியை விட ஓட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க, மணியை விட கொஞ்சம் ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியால அவங்க பிஆர்ஸ் அதிகபட்சமா ஆக்டிவா இருக்காங்க, பயங்கர ஆக்டிவ், நம்ம நினைக்கிற மாதிரி வெறித்தனமான ஆக்டிவா இருக்காங்க. இப்போ வரத்துக்கு யார் பிஆர் அதிகமா ஆக்டிவா இருக்காங்க சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா விசித்ரா மாயா, இவங்க 2 பிஆர் தான் வெறித்தனமா ஆக்டிவா இருக்காங்க. சோ அந்த வகையில மணியோட கொஞ்சம் ஓட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க அபிஷியலா. பட் நமக்கு அது கன்ஃபார்மா தெரியல. இப்போ வரது இருக்க டேஞ்சர் ஜோன்ல சொல்றேன், மேபி ஒரு எவிக்ஷன் இருந்துச்சுன்னா விஜயவர்மா மட்டும் தான் வெளியே போவாரு. என்னோட கெஸ் படி ஒரு எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒண்ணு மட்டும் தான் இருக்கும், மீதி 6-7 பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 அவுட் 2 முட்டையை சாப்பிட்டு நம்ம கமெண்ட்ஸ்ல வெளியே போச்சுருவாரு. உங்களோட கருத்து சொல்லுங்க, யார் 2 பேர் வெளியே போனா கரெக்டா சொல்லுங்க. உங்களோட மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்த வாரங்கள் ரொம்ப முக்கியமான வாரம். சோ ஓட்டுகளை கரெக்டா போடுங்க, அன்அபிஷியலா போடணும்னு அவசியமே கிடையாது. அங்க போய் நீங்க போட்டாலும் சரி போடாட்டி சரி, இது மண்ணு தான். அதனால அபிஷியலா கரெக்டா போட்டுருங்க. என்னைக்கான ஓட்ட போட்டீங்கன்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஓட்டு போட்டேன்னு சொல்லிருங்க. அடுத்த